வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதில் இன்னைக்கு 36வது நாள். காலையில் ஏஞ்சதுலேருந்து டபுள் மைண்டடோட சுற்றிட்டு இருந்தேன். காலேஜுக்கு போகலாமா வேணாமான்ட்டு. அது ஏன்னா நேற்று பேஞ்ச மழை அந்த மாதிரி. சரி ரெண்டில் ஒரு முடிவு எடுப்போன்ட்டு காலேஜ் கிளம்புற ஐடியாலே வந்துட்டேன். ஏன்னா இப்போவே லீவ் எடுத்துட்டா நம்மளுக்கு தேவையான அன்னைக்கு லீவ் எடுக்க முடியாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் சிக்கலாக போயிடும். அப்புறம் ட்ரைனிங்க்கு தேவையான டிசிஷன் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்ட அப்புறம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னைக்கு தள்ளுமுள்ளு தான். இன்னைக்குன்னு பார்த்து ஷூ வேற போடாமல் போயிட்டுனா சொல்லி முடிஞ்சு. ஒரு அங்கிள் கரெக்டாக ஸ்கோப் வச்சு கட்ட வரல மெச்சாரு பாருங்க. அந்த இடத்துல கதி கலங்கிட்டேன். அப்புறம் மதியத்துக்கு அப்படியே பசங்க கூட பேசி இன்னே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நம்ம மண்டை வெட்டு நல்லா இருக்குன்னு சில பேர், நல்லா இல்லன்னு சில பேர். எது எப்படியோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் டேவே ட்ரிபிள்ஸ் வந்ததால கேஸை போட்டு அந்த ஐடி கார்டை வாங்கி வச்சிட்டாங்க. ஒரு வழியா எப்படியே மேலிடத்துல பேசி நானும் என் நண்பர்களும் ஜாமீன் வாங்கிட்டோம்ப்பா. நம்ம ஜோனல் டேட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எப்போன்னு நாளைக்கு சொல்றேன். அண்ட் இன்னைக்கு ட்ரைனிங்ல மிஸ்மரைசிங் சம்பவம். வந்த பசங்களோட எண்ணிக்கை சாதாரணமாலாம் இல்ல, 16 பேர். ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்ச அப்புறம் அப்படியே 2 டீமா போயிச்சு ஃபுல்லா மேட்ச் ஆட ஆரம்பிச்சிட்டோம். சரி ஆள் அதிகமா இருக்காங்களே போஸ்ட் தூக்கி நவுத்தி வச்சுக்கலான்னு பார்த்தா பின்னாடி ஃபுல்லா குளம் மாதிரி தண்ணி நிக்குது. எங்க கிட்ட இப்போ இருக்கிறது ஒரே ஒரு பால். அந்த பாலோட ஓனர் கௌசிக்ன்ற ஆளு. தலைவர் ஊருக்கு போயிட்டு 4 நாளுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லியிருந்தாப்ல. ஆனா 2 நாளே ரிட்டர்ன் வந்துட்டாப்ல. அப்புறம் இன்னைக்கு பாதி வீடியோ எடுத்து கொடுத்து தலைவர் தான். அவர் ஆன் ஃபீல்ட்ல என்னென்ன பேசுறாருன்றதை நீங்களே கேளுங்க. Bellingham zoom in. இவன் ஓடுற ஓட்டத்துக்கு நான் எங்க இருந்து அடிப்பேன்? ரியாஸ் ஒரு பெலிங்ஹாம் போஸ் கொடு. எஸ் சூப்பர் மாஸ். மேட்சை முடிச்சுட்டு ப்ரே பண்ணி முடிச்ச அப்புறம் டீம் ஆனிட்டு கொஞ்சம் போட்டோஸ், அப்புறம் ஒரு சில வீடியோஸ், அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மினி சைஸ் ஆஃப்ரிக்கனை சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.